இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி புள்ளி பட்டியலையும் சரி ஒரு டீமாகவும் சரி நம்மளை விட வலுவா இருக்கிற ஹைதராபாத் அணியை எதிர்த்து நம்ம சேப்பாக்கம் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு மோத போகிறோம். ஸோ இந்த மேட்சுக்கு நடுவில் நேற்று ஹைதராபாத் அணி ஆர்சிபி அணி அவங்கள எதிர்த்து ஹைதராபாத் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்லேயே ஒரு முக்கியமான பரபரப்பான மேட்சை விளையாண்டுருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். புள்ளி பட்டியலில் 10வது இடத்துல இருக்கிற ஆர்சிபி அணி 3வது இடத்துல, அதுவும் நல்ல பேட்டிங் லைன் வச்சிருக்க ஹைதராபாத் அணியை கிட்டத்தட்ட 35 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி யாருமே சற்றே எதிர்பார்க்காத சம்பவத்தை நேற்று ஆர்சிபி அணி ஹைதராபாத் அணிக்கு எதிராக நிகழ்த்தியிருக்காங்க. இப்படி இருக்க இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல பேச வந்திருந்த ஆர்சிபி அணியின் கேப்டனான ஃபாப் டு பிளஸி, இந்த மேட்ச்ல இப்ப நாங்க ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாகவே எங்களுக்கு இருந்தது தோனி அவர் பயன்படுத்தின திட்டம் அப்படின்னு ஃபாப் டு பிளஸி சொல்லியிருக்காரு. அந்த வகையில் சிஎஸ்கே அணி இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலே போதும், ரொம்ப ஈஸியாக ஹைதராபாத் அணியை வீழ்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பான பேட்டியை பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணிக்கு சாதகமாகவும் ஹைதராபாத் அணிக்கு எதிராகவும் நேற்று போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் ஃபாப் டு பிளஸி கொடுத்துருக்காரு. ஸோ இதில் ஃபாப் டு பிளஸி ஃபர்ஸ்ட் அவர் சொல்லியிருக்கிறது, ஹைதராபாத் அணி இந்த தொடரில் இதுவரைக்கும் அவங்க நல்லா பேட்டிங் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக அதை யாருமே மறுக்க முடியாது. ஆனால் இதில் ஹைதராபாத் அணி இதுவரைக்கும் அவங்க ஜெயிச்ச பெரும்பாலான ஆட்டங்களில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி தான் அபாரமான பேட்டிங்கை வெளிப்படுத்தி மிகப்பெரிய ரன் எடுத்து ரெக்கார்டெல்லாம் நிகழ்த்தி வரிசையாக ஹைதராபாத் அணி அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதை கருத்தில் கொண்டு தான் நாங்கள் டாஸ் ஜெயித்தோம். அது எங்களுக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. அந்த வகையில் டாஸ் ஜெயிச்சு அவங்கள ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண விடாமல் ஃபர்ஸ்ட் நாங்கள் பேட்டிங் பண்ணோம். ஒரு நல்ல மிகப்பெரிய டஃப்பான ஸ்கோரை அவங்களுக்கு அடிக்க முடியாத அளவுக்கு டார்கெட்டாக செட் பண்ணோம். அப்படி செட் பண்ணாலும் ஹைதராபாத் அணி அவங்களுக்கு கண்டிப்பாக அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் தோனி அவருடைய முக்கியமான பிளானை கையாண்டோம். ஸ்பின் போலிங் அட்டாக்கிங் முதலாவது ஓவர்லேயே ஹைதராபாத் அணிக்கு எதிராக நாங்கள் கொண்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் நிறைய ஸ்பின் போலர்களை நாங்கள் ஹைதராபாத் அணிக்கு எதிராக பயன்படுத்தியிருந்தோம். ஹைதராபாத் அணியின் மிகப்பெரிய ஜாம்பவான் பேட்ஸ்மேன்களே ஸ்பின் போலிங்கை எதிர்த்து அவங்க ரன் அடிக்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த தடுமாற்றம் தான் எங்களுக்கு ரொம்பவே ஒரு உதவியாக இருந்துச்சு. அடுத்தடுத்து விக்கெட்டுகளும் கிடைச்சிது. குறிப்பாக முதலாவது ஓவர்லேயே தோனி அவருடைய திட்டத்தை கையாண்டு டிராவிஸ் ஹெட்டை நாங்கள் வீழ்த்தினது இந்த மேட்சின் மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டாக அமைஞ்சுது. ஸோ இந்த திட்டங்கள் தான் நாங்கள் ஒரு வலுவில்லாத அணியாக இருந்தாலும் வலுவான அணியான ஹைதராபாத் அணி அவங்கள வீழ்த்த ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்துச்சு அப்படின்னு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல ஃபாப் டு பிளஸி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சிஎஸ்கேக்கு ஆதரவாகவும் ஹைதராபாத்துக்கு எதிராகவும் ஃபாப் டு பிளஸி அவர் கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த வகையில் டுப்ளசி அவர் கொடுத்திருக்க இந்த அட்வைஸ் நிச்சயமா நம்ம சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப பெரிய அளவில் உதவியாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் 10வது இடத்துல இருக்கிற ஆர்சிபி அணி அவங்களே 3வது இடத்துல இருக்கிற ஹைதராபாத் அணியை எப்படி வீழ்த்திருக்காங்கன்னா 5வது இடத்துல இருக்கிற நம்ம சிஎஸ்கே ஹைதராபாத் அணியை நிச்சயமா ஃபாப் டு பிளஸி அவர் கொடுத்திருக்க இந்த முக்கியமான அட்வைஸை வச்சு வீழ்த்துறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு இப்ப சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சரியான நேரத்தில் ஃபாப் டு பிளஸி அவர் கொடுத்த இந்த அட்வைஸ் நம்ம சிஎஸ்கே அணி ஞாயிற்றுக்கிழமை ஹைதராபாத் அணியை வீழ்த்துவாங்களா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.